இந்த வீடியோவை விரும்பி பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஹேக்கர்ட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹேக்கர்ட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு ஒரு 12 வகையான டாபிக் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீங்க வேற வீடியோக்கு போயிட்டீங்க அப்படின்னா லாஸ் அடையிறது நீங்க தான். ஸோ நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வழியில் உங்கள் மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்பீங்க. ஸோ என்னோட மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்களே எப்போ நான் அந்த இதுலேருந்து மீண்டு வரது அப்படின்னு அப்படி கேட்கும்போது என்னோட நினைப்பு வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை ஹேக் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை இப்போவே பார்த்து நான் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கலாம், ஹேக்கர்ட்டேருந்து நம்மளுடைய மொபைலை ஹேக் பண்ணாமல் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் ஒரு இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. ஏன் அவங்களோட மொபைல் நம்பரை பாஸ்வேர்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மொபைல் நம்பரை பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுக்கிறது வந்து செக்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செக்யூர் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மொபைல் நம்பரை வந்து பாஸ்வேர்டு வைக்கிறது தப்பு கிடையாது. பட் மொபைல் நம்பர் அதாவது 10 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸோ இல்லை லெட்டர்ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் செக்யூராக இருக்கும். இந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் பாஸ்வேர்டாக வச்சுருந்தீங்க, அதாவது உங்கள் இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்க, நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது 3 யூஸ் பண்ணி மினிமம் 8 டிஜிட் நம்பர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இமெயிலில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு வெப்சைட்டில் போய் உங்களோட இமெயில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக எப்படி லாகின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி போடுவோம், அடுத்து பாஸ்வேர்டு போடுவோம். இது ரெண்டையும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த வெப்சைட்டில் உங்களோட இமெயில் ஐடியை லாகின் பண்ணிடலாம். ஆனால் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எப்படி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை போடணும், உங்களோட பாஸ்வேர்டு போடணும், அதுக்கப்புறம் உங்களுடைய அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து தான் எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம், அதை போய் பாருங்கள். உங்களுடைய அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சிருந்தா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க, அதாவது 1 டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீ என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ண நினைக்கிற வெப்சைட்டில் உங்களுடைய இமெயில் ஐடியை லாகின் பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்போதைக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லா பேத்துக்குமே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்ல இருந்து. ஸோ இதை அதாவது இமெயில் ஐடிக்கு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டு நீங்கள் பண்ணி வச்சுட்டாலுமே போதும் 100% 50% வந்து நீங்கள் செக்யூராக இருக்கலாம். இது வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இமெயில் ஐடிக்கு மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம். ஸோ இது எல்லா சோசியல் மீடியாலுமே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து மறக்காமல் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டு, அதாவது லாகின் வெப்சைட்ஸ். இதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள் அப்படின்னு கொடுப்பாங்க ஒரு சில வெப்சைட்டில். இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் வித் கூகுள் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த 3 பர்மிஷனுமே அவங்க வாங்கிக்கிற மாதிரி தான் இது. ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருக்க வெப்சைட்டை யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இமெயில் ஐடி ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி போடுவோம், அடுத்து பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இது மாதிரி நம்ம அந்த வெப்சைட்லேயே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து செக்யூராக இருக்கலாம். லாகின் வித் கூகுள் கொடுத்து லாகின் பண்ணுறது வந்து செக்யூர் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணலாம். இது வந்து அவங்க செக்யூர் வச்சுருப்பாங்க. இது ஆனால் அன்னோன் வெப்சைட், அதாவது அதில் அவ்வளோ செக்யூரிட்டிலாம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரி இமெயில் ஐடியை நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக ஒரு இமெயில் ஐடி ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுறது வந்து எந்த மாதிரி இமெயில் ஐடினா ஒரு டம்மியாக ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அந்த டம்மியாக வச்சிருக்க ஐடி வந்து நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணாத மாதிரி, அதாவது முழுக்க இந்த வெப்சைட்டு இந்த ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி அதில் லாகின் பண்ணுறது. ஸோ இதுக்காண்டின்னு ஒரு தனி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குக்கீஸ். இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா அந்த மொபைலில் வந்து இந்த குக்கீஸை எனேபிள் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிக்கோங்க. அது எப்படி டிசபிள் பண்ணுறதுனா உங்களுக்கு குரோம் பேஜுக்கு போய்க்கோங்க, அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா சைட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா குக்கீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குக்கீஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த குக்கீஸோட வேலை என்ன அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு எக்ஸாம் காலில் வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு சூப்பர்வைசர் இருப்பார் கரெக்டுங்களா. ஸோ அந்த சூப்பர்வைசர் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுறவங்களா கரெக்டாக எழுதுறாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க வாட்ச் பண்ணுறது அவங்களுடைய வேலை. இதே ஒர்க்கை தாங்க இந்த குக்கீஸும் பார்க்குது. இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஏதோ ஒரு வெப்சைட்டில் உங்களோட இன்ஃபர்மேஷனையோ இல்லை லாகின், அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த குக்கீஸுக்கும் தெரியும். இது வந்து அந்த வெப்சைட்டை நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸை சொல்லும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் இமெயில் ஐடி போட்டீங்க, இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு போட்டீங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு அதே உங்களுக்கு சொல்லும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தோணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் ஐடியும் சென்ட் பண்ண, அதாவது இமெயில் ஐடியும் டைப் பண்ண தேவையில்ல, பாஸ்வேர்டும் டைப் பண்ண தேவையில்ல. ஸோ அதுவாகவே கொடுக்குது, நம்ம அது மேலே டச் பண்ணி விட்டா போதும் அதுவாக டைப் பண்ணிக்குது அப்படின்னு. பட் இந்த வெப்சைட்டை வந்து ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த குக்கீஸ் தெரிஞ்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஹேக் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இமெயில் ஐடியும் ஹேக் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குக்கீஸ் வந்து டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான வெப்சைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா HTTPS, HTTP அப்படின்னு 2 வகையான வெப்சைட் இருக்கு. இதில் HTTPS அப்படிங்கிற வெப்சைட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அது HTTPSன்னு வரும், அப்புறம் HTTP அப்படின்னு வரும். இந்த HTTPS அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இந்த செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த HTTP அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க, ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா HTTPS அப்படின்னு சொன்னேன். இந்த எஸ்ங்கிறது செக்யூர். ஸோ அந்த பேர்லேயே வந்துருச்சு செக்யூர்னு. ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இந்த HTTPS இந்த வெப்சைட்டில் கிடைக்காது அந்த நீங்கள் தேடக்கூடிய விஷயம். பட் HTTP இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெப்சைட் நீங்கள் அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. பட் அதில் போயிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதுவும் நீங்கள் கொடுக்காதீங்க, உங்களுடைய இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டு எது கொடுக்காதீங்க. உங்களோட குக்கீஸும் டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வெப்சைட்லாம் செக்யூர் இல்லாத வெப்சைட்டு, அது வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணுறதோட விட்டுருங்க. பட் அதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அதில் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மொபைல் ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா VPN. இந்த VPN பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த VPN வந்து சில பேருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த VPN வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இந்த VPN வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறதா இருந்தால் அது வந்து VPN கனெக்ட் பண்ணி தான் சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்பெனிஸில் அவங்களுடைய டீட்டெயில் வந்து செக்யூராக வச்சுருப்பாங்க. அதை வந்து யார் ஹேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னா அவங்க VPN கனெக்ட் பண்ணி தான் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது பப்ளிக்காக இருக்கும், யார் வேணால் ஹேக் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் இது ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்னாலே ஹேக் பண்ண முடியும். இதெல்லாம் பப்ளிக்காக இருக்கும். பட் இது VPN வந்து விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதாவது அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீ வெர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட் வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் VPN கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் அமௌண்ட் வந்து இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் நம்ம பேங்க்கே போகிறது கிடையாது. ஸோ அமௌண்ட் போகாமல் இந்த மொபைல் மூலியமாக தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து VPN கனெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை நான் சொல்கிறேன் 99% வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ VPN பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நான் அந்த ஒரு சேனல் அதாவது வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். அதாவது இப்போ நீங்கள் கூகுளில் ஒரு வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சடனாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் என்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பர்சனல் டீட்டெயிலாக நீங்கள் அதாவது உங்கள் பர்சனல் டீட்டெயிலாக அதில் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா 20 நேரத்துக்கு 30 நேரம் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் கேம் முன்னாடியே மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு உங்களை ஆசை தூண்டி அந்த லாகின் பண்ண சொல்லுவாங்க. அது எதா வேணா இருக்கலாங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதாவது அந்த லிங்கை கிளிக் பண்ண, அதாவது ஆர்வத்தை தூண்டுற மாதிரி எது வேணா கொடுத்து உங்களை அந்த லிங்கை கிளிக் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குற லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஹேக் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காக ஒய்ஃபை கொடுப்பாங்க, ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷன், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துருச்சு. இதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரீயாக தானே கிடைக்குது, கொஞ்சம் நேரம் தானே யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட மொபைல் ஹேக் ஆயிரும். அது நார்மலாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை விட அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைல் ஹேக் ஆயிரும். பட் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஸோ ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்கு. அடுத்து குரோமில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி சேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்துருச்சு.
இதோடைய இது வந்து எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனாச்சும் ஒரு வெப்சைட்டில் பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான தான் அது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரோசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனபிள் பண்ணுறதுனால என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கூகுளில் ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அது ரிசல்ட்டில் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து நிற்கும். பட் அந்த சேஃப்டி ப்ரோசிங் அப்படிங்கிறத எனபிள் பண்ணிட்டீங்கன்னா செக்யூரிட்டியான வெப்சைட்டை மட்டும் தான் உங்களுக்கு அந்த சர்ச் ரிசல்ட்டில் காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ். அதாவது இந்த லிங்க்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நார்மலாக இருக்கக்கூடிய மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஹேக் ஆயிரும். ஸோ எந்த ஒரு மொபைலுக்குமே அந்த சிம்மு, அதாவது இப்போ ஏர்டெல்னா ஏர்டெல் கம்பெனி, ஜியோனா ஜியோ கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து மட்டும் தான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. வேற எந்த ஒரு கம்பெனிலேருந்து லிங்க் வராது. புரியுதுங்களா? ஸோ அதை மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜியோ கம்பெனினா ஜியோ கம்பெனிலேருந்து எதுக்கு லிங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கஸ்டமர் காலுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ரேட்டிங் கொடுக்கறதுக்கான ஒரு லிங்க் கொடுப்பாங்க. காட்டுங்களா? ஸோ இதுக்கான தான் கொடுப்பாங்களே தவிர வேறு எதுக்காண்டி லிங்க் அனுப்ப மாட்டாங்க. அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி வர லிங்க்கை வந்து நீங்கள் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர். இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் மோஸ்ட்லி செக்யூர் தான். பட் இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கூட கூகுள் வந்து ப்ளே ஸ்டோர்ல இருந்து ஒரு 8 ஆப்புகளை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 8 ஆப்புகள் எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் சம்மந்தமான ஆப்புகள். இப்போ பார்க்கையில் ப்ளே ஸ்டோரே கொஞ்சம் செக்யூர் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து எந்த மாதிரி ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரேட்டிங்கை பாருங்கள். அதாவது 5 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருந்தால் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. அது கீழே இருந்தால் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு 99% வந்து ப்ளே ஸ்டோர் செக்யூர் தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்து 5 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட். அதாவது இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நீங்கள் கூகுளில் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லேயே நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ சாம்சங்னா சாம்சங் கம்பெனிலேருந்து இந்த அப்டேட் கொடுப்பாங்க. விவோனா விவோ கம்பெனிலேருந்து இந்த அப்டேட் கொடுப்பாங்க. ரெட்மினா ரெட்மி, ரியல்மினா ரியல்மி. ஸோ அந்தந்த கம்பெனிலேருந்து இந்த அப்டேட் வந்து 1 மந்த்துக்கு ஒருக்காவோ இல்லை 2 மந்த்துக்கு ஒருக்காவோ கொடுப்பாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலுடைய செக்யூரிட்டி பேஜ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ இருக்குன்னா இப்போ இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேஜ். ஸோ அந்த அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பாஸ்வேர்டு அதுக்கு மாற்றுற மாதிரி. இது வந்து இதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் மொபைல் ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னா இதை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு புதுசாக பாஸ்வேர்டு போகிற மாதிரி. ஏற்கனவே ஒருத்தர் ஹேக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரால் திருப்பி உங்களால் ஹேக் பண்ண முடியாது. இது வந்து மோஸ்ட்லி யார் இந்த அப்டேட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி போயிடும், அன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்டேட் பண்ணுறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய, அதாவது இப்போ சாம்சங்னா சாம்சங் கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்டு அது உங்கள் செட்டிங்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதை போய் தவறாமல் ஒவ்வொரு தடவை வரும்போது நீங்கள் அதை அப்டேட் பண்ணுங்க. அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் செக்யூராக இருக்க முடியும். இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை வந்து 99% ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா அவன் இவ்வளோ நேரம் பெஸ்ட்டு 99% சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்மளை ஹேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணாமலே நம்ம ஹேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படி ஹேக் பண்ணாமல் இருக்குன்னா நீங்கள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணணும். பட் இப்போ நான் சொன்ன மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைலே 99% வந்து உங்கள் மொபைலை ஹேக் பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கெலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.